நல்லா இருக்குல்ல, இது வாங்கிக்கலாமே. எடுத்துக்கலாமா? எது எடுக்க போறியா? நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட், லக்கி சூப்பர் மார்க்கெட். இதெல்லாம் வாங்குறதுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. அதேடா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மளிகை கடையாக இருந்ததை சூப்பர் மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ணதுக்கு கொடுத்தாங்க. காலையில் போகாமல் இப்போ நைட் ஆகிடுச்சு. ஆமாம், அதனால் இப்போ கிளம்பி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறது முஸ்லீம் கடை. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். முஸ்லீம் சம்மந்தப்பட்டமாக ஏதாவது கிஃப்ட் இருக்கும். அப்படி இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா கடையில் வைப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி மக்கா மதினா இருக்குது. உள்ளக போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. போங்க உள்ளக போங்க. உள்ளக நிறைய வச்சுருப்பாங்க. இல்லை அழகழகாக இருக்கும். ஆப்பிள் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். காரைக்காலில் இருக்குது ஆப்பிள் ஷாப்பிங். எது மாதிரி வாங்கலாம்? கிளாக் வாங்க புரியலா? இது மாதிரி கிளாக்லேயே நிறைய இருக்குது டிஷ். இது மாதிரி ஒரு போர்டு தான் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல, இது வாங்கிக்கலாமே. நிறைய இருக்கு. கூடி வச்சிருக்காங்க. அதை இந்த பக்கம் நல்லா அங்கிட்டு இருக்கோம். சரி, இதை எடுத்துக்கலாம். நிறைய கிஃப்ட் இருக்கு. காரைக்காலில் இருக்கு ஆப்பிள் ஷாப்பிங். வாங்கிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக காமிங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வைக்குவாங்கல்ல, கல்லாப்பட்டிக்கு நேரம் வைக்கலாம். நல்லாயிருக்கு. இது வாங்கிட்டு நம்ம வேறு ஏதோ காமிக்கலாம். இது வாங்கிப்போமா? 2 கலர் இருக்கு. இது நல்லா இருக்கு. இது வெள்ளையே ஒன்று. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. சரி, ஏதாவது ஒன்று பாருங்க. எடுத்துக்கலாமா? எது எடுக்க போறியா? யோசனையாக இருக்கா? வெள்ளி மாதிரி இருக்கு, தங்க மாதிரி இருக்கு. பெருசாக இருக்கும் ஆப்பிள் ஷாப்பிங். இது வந்து ஒரு மேலே உள்ள ஃப்ளோர், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா இருக்குதாம்மா. இது வந்து கிஃப்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. நிறைய சாமிலாம் பாருங்கண்ணா, குத்து விளக்குலாம் இருக்குது. இதெல்லாம் வெள்ளி கிடையாது, சும்மா மெட்டலில் உள்ளது. கிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. வெள்ளி மாதிரியே இருக்குல்ல, ஆனால் வெள்ளி இல்லை, சும்மா இது. ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் 2 கலர் காமிச்சோம்ல, அதில் வந்து கோல்டு கலர் தான் வாங்கியிருக்கோம். இப்போ கொண்டு போய் நம்ம வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வரலாம். சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்குள்ளே தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் எப்போயுமே கடைக்கு வந்து சீனி முட்டை எல்லாமே அது மளிகை கடையாக வச்சுருந்ததை இப்போ 3 மாதமாக வந்து சூப்பர் மார்க்கெட் ஆக்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளேயே பார்ப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் லக்கி சூப்பர் மார்க்கெட் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறது, நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. எல்லாரையும் ஒரு ஷூட் பண்ணிடுறேன். யாரு கருப்பு
பிள்ளைங்க இருக்கா? இப்போ சாப்பிட்டீங்கன்னா சீனி தான் எடுக்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் வந்துடுவேன். சீனி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஒரே நாளே கொடுத்துருவான். கொட்டு கொட்டு கொடுத்துருவான். இது மட்டும் என்ன கலரு? டீத்தூள் முடிஞ்சா வீட்டில்? எடுத்துங்க வாங்கையிலே வாங்கிக்கிடுங்க என்னென்ன தேவையா. அவங்க பிராண்ட்லேயே போட்டிருக்காங்க. லக்கி சூப்பர் மார்க்கெட் லக்கி இந்த செக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க. எங்க உங்க பாப்பா நீங்கள் 2 பேரும் ஒரே நாளில் பிறந்தாள். என்ன பெரிய பாப்பா? எங்கள் ஹரியும் அந்த பொண்ணும் ஒரே நாளில் ஒரே டைட்டாக பிறந்தாங்க 2 பேருக்கும். இதுவும் ஹேண்ட் வாஷ் தான். இது வாங்கமா நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவரு. எல்லாம் வாங்கி வைப்பாங்க. நம்ம ஒன்று தான் வாங்கி வைப்பாங்க. எடுத்தாச்சா? அது என்ன எடுத்தா? சூப்பர் மார்க்கெட்டில் ரவுண்டிங்களா? ஜாமான் வாங்கிட்டோம். அப்படியே வாங்க ஃபுல்லாக இருக்கு. கடை சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பர் மார்க்கெட் சூப்பர். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் தராங்களாம். வாலியாவது ஏதாவது தரன்னு வந்துருக்காங்க. நான் மூடி போட்ட டப்பா. ஆமாம், அப்புறம் கிஃப்ட்டு கொடுக்குறீல்ல, அதே சேர்த்து எடுக்கணுமா இல்லையா? வாங்கியாச்சு. ஜாமானும் வாங்கியாச்சு, கிஃப்ட்டு வாங்கியாச்சு. வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு காமிக்கிறேன். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், போகவே முடியல. இன்னும் ஜாமான்லாம் நான் நிறைய வாங்குறது தான் வாங்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடுவேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அரி என்னென்ன வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இது என்னடா? இது வளர்கிறதுக்கு யூனோ காடாம். பாருங்க, அது வாங்கியிருக்கான். அப்புறம் வந்து அரிக்கு வந்து பூஸ்ட்டுனா அரிக்கு ரொம்ப பிடிக்கும். டீலாம் குடிக்க மாட்டான், பூஸ்ட் இருந்தால் குடிப்பான். அதனால் ஒரு பூஸ்ட் டப்பா 1/2 கிலோ தான். இது சின்ன பாட்டில். 1/4 கிலோ
1/4 கிலோ இல்லை 200 தான். ஹார்லிக்ஸ் கேட்டேன் ஆனால் எனக்கு வாங்கி தரல. மதுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கலாம், அது நல்லாவே இருக்காது மது. அப்புறம் வந்து நம்ம டெய்லி இஞ்சி டீ போடுறோம்ல, அதுக்கு வந்து 3 ரோஸ் அதுக்கு ஒரு டப்பா வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இது என்னது மிஸ்டர் கோல்ட்டு 1 லிட்டர் வாங்கியாச்சு. ரூம்பு ஸ்ப்ரே. அப்புறம் இது வந்து அரி வந்து நாக்கு வலிக்கிறது. அவங்க அப்பாவுக்கு ஒன்று, அரிக்கு ஒன்று. அரி 2 பேருக்கும் ஆளுக்கு. இந்த ஒன்று இருக்கு, நீ வாங்கினியா மது? அவன் வாங்கினா அதுதான் 3மா? சரி, அப்பாவுக்கு ஒன்று அரிக்கு 3 பேருக்கும். அப்புறம் 4 பேருக்கு ப்ரெஷ்ஷு, 4 ப்ரெஷ்ஷு 4 கலர் வாங்கிட்டான். அதுக்கு பிறகு வந்து 1/4 கிலோ பொட்டுக்கடலை, அதுக்கு பிறகு டொமேட்டோ சசாடா. ஆமாம், அது பாட்டில், இந்த பாட்டில் தான் நல்லா இருக்குது. சின்ன பாக்கெட் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது, அதனால் இதில் ஒரு பாட்டில் வாங்கியாச்சு. இது என்னடா இந்தா, அது 2 பாக்கெட் கிடந்துச்சு. இது மதுக்கு ஒன்று, அரிக்கு ஒன்று வந்து பிங்கிள்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து ஒரு பட்ஸு காது குடையிறது. அப்புறம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறனால நாங்கள் எப்போவுமே ரின்னு தான் வாங்குவோம். ரின்னு லிக்விட்டில் வந்து 2 லிட்டர் வாங்கியாச்சு. அதுக்கு வந்து ஹேண்ட் வாஷும் வாங்கியாச்சு. இது வந்து டெட்டாயில். அப்புறம் வந்து இது பிஸ்தா வந்து நிறைய அடிக்கும். சூப்பர் மார்க்கெட் போனோன்னு வச்சுங்களேன், இது பார்த்தாலே நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் இதை எடுத்துகிட்டு வருவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கனால நாங்கள் போனால் இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிறோம், நல்லாயிருக்கும். ஆனால் இது அதிகம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு 2-3 தான் சாப்பிடணும், அதிகம் சாப்பிடக்கூடாது. சரி, நம்ம 2 சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கினதே இதுதான் நான் போனோடனே வந்து ட்ரேயில் வந்து சீனி தான் எடுத்தேன். நான் ஓப்பன் பண்ண போனப்போ எங்களுக்கு காலையிலேயே கடைக்கு வந்து 1 மூட்டை சீனி வந்துருச்சு. நாங்கள் எப்போவும் ஜூஸுக்கு வந்து சீனி வந்து அங்கே தான் எடுப்போம். 1 மூட்டை சீனி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க போகிறோம்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம கடைக்கு வந்து பாத்திரம்லாம் கழுவ அவங்க லிக்விட் தான் வாங்குவாங்க. நான் சோப்பு தான் வாங்குவேன், அவங்க வந்து லிக்விடை கொஞ்சம் ஊற்றி கழுவுனா நல்லா பளிச்சிடுவாங்கன்னா இது ஒன்று வாங்கிட்டாங்க கடைக்கு. அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு வந்து இது ஒன்று வாங்கியாச்சு. இது பாத்ரூமில் தொங்கோட வாசனைக்கு இது ஷாம்பு இதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஹல்டன் சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. இப்போ இதில் நிம்பு தான் யூஸ் பண்ணியிருந்தா, இப்போ நிம்பு வர்றதில்லை, அதனால இது வந்துருச்சு. அப்புறம் பப்பாயா சோப்பு பவர் நேச்சுரல் பவர். அப்புறம் வந்து பசு நெய். அவ்வளோதான். இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், அப்படியே காமிமதி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இது காமிக்கலையே, ரூம்பு ஸ்ப்ரே காட்டிட்டியா? ஆமாம், பேஸ்ட் எங்க டோருக்கு சன்ஸ்டன். இந்த பேஸ்ட்டு தான் நாங்கள் வளர்க்குவோம். இதுவும் ஒன்று வாங்கியாச்சு. அப்படியே இது எல்லா ஜாமானும் எவ்வளோ தெரியுமா? 2000. எங்கடா பில்லுன்னு ஒன்று கிடந்துச்சு. எங்கே இதா இருக்குது, பெரிய பில்லு கூட. இது இல்லை, இந்த பில்லே காணும். 2567 ரூபா ஒன்று, இது 68 ரூபா ஒன்று. இவ்வளோதுக்கு வாங்கினோமா? இதெல்லாம் வாங்குறதுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். அதேடா இந்த பாருங்கள். இது வந்து 3000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு. இப்போ நாங்கள் வாங்கிறது 2600 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது தரமாட்டாங்க. நாங்கள் சீனி மூட்டை வாங்கியிருக்கோம். நாங்கள் எப்போயுமே ரெகுலர் கஸ்டமர்னால நாங்கள் கேட்ட ப்ரைஸ் அவங்களே தான் தந்தாங்க. பக்கெட் வேணுமா இது வேணுமான்னு கேட்டாங்க. நம்மகிட்ட தான் பக்கெட் நிறைய இருக்குது. இதுனா ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். 3 இருக்கும் போல், 3 இருக்குது. 3 எடுத்து பிச்சு காமிப்போமா? பிப்புமா வேணாமா? 3 இருக்கும் போல் இருக்குது பாப்பா. ஒன்று ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். பக்கெட் வாங்கினா அது ஒரே இதாக இருக்கும், அதனால் நம்ம 3 இதாக உள்ளதாக வாங்கியாச்சு. இது 3 இது. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து காரைக்கால் மெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஏரியாவில் உள்ளவங்களாக இருந்தால் லக்கி சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜாமான்லாம் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. கடை வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாக இல்லை, நார்மலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணனால கூட்டம் நிறையா இருக்குது. போக போக கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா ஓப்பன் பண்ணப்போ எல்லாருமே கூப்பிட்ருப்பாங்க. இப்போ எங்களையும் கூப்பிட்டனால தானே நாங்களும் ஃபேமிலியோடு போனோம். இல்லைன்னா நாங்கள் 2 பேர் தான் போவோம், பசங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டோம். அது பிள்ளைங்க கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.